வணக்கம் நண்பர்களே. போகர் 7000 சொன்ன செங்கற்றாழை பக்குவத்தின் விவரங்களை விளக்கியுள்ளோம். மேலும் செங்கற்றாழையை பயன்படுத்தி ரசமணி தயாரிக்கும் முறையை பற்றியும் செங்கற்றாழையின் அருமை பற்றியும் 2 பாடல்களில் விளக்கப்பட்டிருந்தாலும் அதை நம் போகர் தெளிவாக வர்ணித்திருக்கிறார். நமது போகர் பல செயல்முறைகளை விளக்கி பல்வேறு மருந்து பொருட்களை பரிந்துரைத்திருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட பொருட்கள் கடினமான தீராத நோய்களை குணமாக்குவதிலும் மற்றும் எளிய பக்குவ முறைகளில் மருந்துகளை உள்ளடக்கிய சிறந்த ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குகிறது. எந்தவித ரகசியமும் இல்லாமல் நமது போகர் தனது வாழ்க்கை அனுபவங்களையும் வெற்றிகரமான மருத்துவ சோதனைகளையும் போகர் 7000 வருங்கால சந்ததியினருக்காக வெளிப்படையாகவே குறிப்பிட்டுள்ளார். போகரின் மகத்தான தன்னலமற்ற செயலுக்கு நன்றி சொல்லிவிட்டு செங்கற்றாழை பற்றி தெரிந்து கொள்வோமா? கற்றாழையின் அறிவியல் பெயர் அலுவீரா. கற்றாழைக்கு கத்தாழை, குமரி, கன்னி என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. மேலும் சோற்றுக்கற்றாழை, சிறு கற்றாழை, பெரும் கற்றாழை, பேய் கற்றாழை, கருங்கற்றாழை, செங்கற்றாழை, ரயில் கற்றாழை என பல வகைகளில் உண்டு. போகர் சித்தர் அருளிய 7000 செங்கற்றாழையின் பயனையும் பக்குவத்தையும் பாடலாக தந்திருப்பதை பார்க்கலாமா? போகரையா சிவப்பு கற்றாழையை வெட்டி வந்து மேல் தோலை உரித்து அதன் உள்ளிருக்கும் ஜெல்லை சேகரிக்க சொல்கிறார். அந்த ஜெல்லை ஒரு பாத்திரத்தில் இட்டு நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெல்லத்துடன் கலந்து ஒரு நாளைக்கு 2 முறை காலை மற்றும் மாலையில் சாப்பிட வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். அப்படி தினமும் உண்டு வரும்போது உடல் துர்நாற்றம் நீங்கி உடல் மனம் வீசும் என்றும் அதிகப்படியான உடல் வியர்வை குறையும் என்றும் சிறு வயதிலேயே வருகின்ற நரைமுடி பிரச்சனைகளிலிருந்து குணமாகலாம் என்றும் கண்புரை தொடர்பான கண் பிரச்சனைகள் குணமாகவும் தொடர் கொட்டாவி சோம்பேறித்தனமும் குணமாகவும் உடலில் சரியான இரத்த ஓட்டம் பெறுவதற்கும் உடலில் தோல் பளபளப்பாக இருக்கவும் சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் இருக்கவும் கண்கள் செவ்வரளி பூ மலர் போல பிரகாசமாக இருக்கவும் சிவப்பு கற்றாழை பெரிதும் உதவுகிறதென்றும் அதன் மகத்தான மருத்துவ குணத்தையும் சொல்லித் தருகிறார். அடுத்ததாக அதே போல செங்கற்றாழையின் சாற்றை எடுத்து பாதரசத்துடன் கலந்து சுருக்கு போடும் முறையில் ரசமணி செய்யும் விதத்தை சொல்லித் தருகிறார். ஒரு அகலமான மண் பாத்திரத்தின் அடிப்பகுதியில் ஒரு 2 அங்குல விட்டமுள்ள துளை செய்ய வேண்டும். பாத்திரத்தின் உள்ளே துளையை மூடும் அளவிற்கு ஒரு சிறு அலுமினிய தட்டையோ அல்லது தகடையோ எடுத்துக்கொண்டு அதை மண் சட்டியில் உள்ள துளையை உள்பக்கமாக வைத்து மூடி அந்த அலுமினிய தட்டின் 4 ஓரங்களிலும் உளுத்தம் பருப்பை ஊற வைத்து கெட்டியாக அரைத்து எடுத்த மாவை கொண்டு மண் சட்டியும் அலுமினிய தட்டும் சேரும்படி ஓரங்களில் மட்டும் உருட்டி தடவிய பின் நன்கு வெயிலில் உலரவிட வேண்டும். மண் சட்டியில் பூசிய உளுந்து மாவு நன்கு காய்ந்ததும் அடுப்பை பற்ற வைத்து அந்த மண் சட்டிக்குள் செங்கற்றாழையின் சாற்றை ஊற்றி நெருப்பை சிறிதாக மூட்டி எரிய விட வேண்டும்.
அடுத்ததாக சூதம் என்று சொல்லப்படுகிற பாதரசத்தை செங்கற்றாழையின் சாற்றோடு சேர்த்து மெதுவாக கிளறிவிட வேண்டும். மண் சட்டி சூடானதும் செங்கற்றாழை சாறும் பாதரசமும் இணையும் போது பாதரசம் உருகி மெழுகு போன்ற நிலைக்கு வந்து கெட்டியாகும். அப்படி கெட்டியான பாதரசத்தை சிறு சிறு உருண்டைகளாக செய்து ரசமணி தயாரிக்க வேண்டும் என்று போகரையா சொல்லித் தருகிறார். சிவப்பு கற்றாழையின் சாறு பாதரசத்தை கடினப்படுத்தும் திறன் கொண்டது. அது மட்டுமல்ல, சிவப்பு கற்றாழையின் சாற்றில் தங்கத்தை உருக்கி சேர்த்தால் தங்கமானது செம்பாக மாறிவிடும் என்றும் போகரையா சொல்லித் தருகிறார். அதுபோல சிவப்பு கற்றாழையுடன் காரியம் கலந்து உருக்கும்போது அந்த காரியம் செம்பு உலோகமாக மாறிவிடும் என்றும் இந்த வித்தை பல சித்தர் பெருமக்களாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்றும் போகரையா சொல்லித் தருகிறார். சிவப்பு கற்றாழையின் மருத்துவ குணங்களையும் அதன் சிறப்பையும் பற்றி போகரையா சொல்லித் தந்ததை தெரிந்து கொள்வதும் நல்ல விஷயம் இல்லையா? பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.